அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து ஆலோசித்ததாக எழுந்த விமர்சனத்திற்கு தாவேக எம்எல்ஏ பதிலளித்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு இருக்கை அளித்ததில் பாகுபாடு இல்லை என்று கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி விளக்கமளித்திருக்கிறார். எம்எல்ஏ அலுவலகம் தயாராகாததால் எனது ஜோதிட அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப சோசியல் மீடியால பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டுல அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதி ஒரு பேரையும் நான் கெடுக்கிற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆபீஸ். நான் முன்ன எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆபீஸ் இது. இதோட இருக்கை இது என்னோட ஆபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வீடு கிடையாது, இது ஆபீஸ்ல. பாருங்க, சேர் பியோர் லெதர்ங்க. எங்களோட எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கறேன். இது பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது என்னோட ஆபீஸ் ரூம்ங்க. இங்கதான் என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. இது எல்லாமே என்னோட ஆபீஸ் செட்டப். நான் யாரையும் எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்றதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆபீஸ்ல தான் அவங்கள வர வச்சு என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி தாவேக எம்எல்ஏ சர்ச்சை தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கமளித்திருக்கிறார். அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து அவர் ஆலோசித்ததாகவும், அவர்களுக்கு சரியான இருக்கைகளை அவர் வழங்கவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவரின் விளக்க வீடியோவை தற்போது பார்த்தோம்.